அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த 2 ஜோடி புறாவும் இங்கே இருக்குது, ஒரு புதுக்கோழி இங்கே இருக்குது, மீதியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. காலையிலேயே கிளைமேட்டு வேறு இந்த 2-3 நாளாக ரொம்ப மோசங்கப்பா. அப்படியே ஒரு மாதிரி மதன்னு நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரி மாசம் இருக்கு. சாயங்காலமான மழை பிடிச்சிக்குது, இதே தான் வண்டி ஓடுது. இந்த பார்த்தீங்களா வந்ததும் நிற்பானுங்க முன்னாடி. இது எப்படி நிற்கிறாங்க, இவங்க தாண்டி போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்குது. பாப்பா இவங்க 3 பேர் இங்கே இருக்காங்க. பொறிக்கோழி அங்கே உட்காந்துருக்கு, கின்னிக்கோழி இங்கே, சின்ன கருப்பு இங்கே இருக்குது. இன்னொன்று காணாம நம்ம வந்தது பின்னாடியே வந்துட்டான் பார்த்தீங்களா, இந்த கிரே கலர் கொடியுங்க. போடி 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 ஓடிடும். இது இன்னும் திறந்து விடல. இது மூட்டு உள்ள உட்காந்துருக்கா கிரே கலர் கொடி. இது யார் இது இப்படி போட்டு எல்லாத்தையும் பறித்து வச்சுருக்குது? நம்ம ஒரு டைப்பாக போட்டு வச்சா யார் இந்த வேலையை பார்க்குறதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் போட்டு கிளச்சி வச்சுருக்காங்க. இப்படி போட்டு கிளச்சி வச்சுருக்காங்க. நீட்டாக போட்டு வச்சுருங்க. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல. அப்பா இன்னைக்கு சண்டேனால எதுவுமே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வேலையை யார் பார்க்குறதுன்னு தான் தெரில. இங்கே இவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுருக்கேன்ல, எல்லாத்தையும் காலையில் வந்து பார்த்தா கிளஞ்சிட இருக்குது. அவன் மனுஷன் எடுத்து தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. சரி, இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக ஓப்பன் வச்சுட்டு நம்ம கீழே போகிறோம். கீழே போய் இந்த ஆடுங்களாம் என்ன பண்ணுதுன்னு தெரில, அவங்கள ஒரு பார்வை பார்க்கணும். இந்த கிரே கோழியை காணாம, கிரே கலர் கோழியை காணா. இது பாருங்க, எங்கே ஏறி அந்த முருங்கை இலை கடிச்சு தின்னுட்டு இருக்கு பாரு, சின்ன கருப்பு. கிரே கலர் கோழி எங்கே போச்சு பார்ப்போம். இங்கே தான் எங்கேயாச்சும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதோ பார்த்தீங்களா, இங்கே இருக்கானுங்க. நல்ல வேலை இந்த தடவை முன்னாடி ஃபஸ்ட்டு பெண்ட்லேயே கட்டி விட்டு போயிட்டாங்க. எங்கேயாச்சும் மேலே ரொம்ப கீழே கொண்டு போய் கட்டியிருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க காட்டில். நம்ம மட்டும் இவ்வளோ இதில் கீழே இறங்குறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ரெண்டாவது ஒத்தையாக ஆட்டை விட்டுட்டோம்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. எதுவும் அட்டாக் பண்ணிச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தெரியாது. அதனால தான் நான் கீழே கொண்டு போக வேண்டாங்க. மேக்ஸிமம் கீழே கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறது. வேண்டியம்மா வரைய மேலே இந்த போர் நாங்கள் சிக்கிக்கிட்ட வர இருக்க ஒத்தைய அவளை பிடிச்சி அவுத்து விட்டுறலாம். அவுத்து கொண்டு போய் மேலே கட்டி போட்டுடலாம். இழுத்துட்டு போதா? உனக்கு இங்கே தனியாக கட்டி போட்டாங்களாக்கும்? உனக்கு இங்கே ஒத்தையாக கட்டி போட்டாங்களா? இந்த அவுத்துட்டேன் பாரு. இவ்வளோ மட்டும் அவுத்தோம்னா
கையிலேயே தான் முடிச்சுட்டு போகணும். இல்லைன்ட்டு வச்சுக்கோங்களேன், இவன் எங்கேயாச்சும் ஓட்டிடுவா. இங்கே எவ்வளோ சிக்கு போட்டு வச்சுருக்க பாரு. பட வெள்ளாடில் மட்டும் இந்த ஒரு பிரச்சனைங்க. செம்பிளி ஆட்டை அவுத்துட்டா எப்படி தானாக போகுது, அந்த மாதிரிலாம் பண்ண முடிய மாட்டேங்குது. இழுத்துக்கிட்டே போக முடியலன்ட்டு என்ன பண்ணேன், 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரே குச்சியில் கட்டி விட்டேன். நம்ம கத்திஜாவையும் சித்ரா கட்டாட்டியும். இவங்க பாரு எங்கிட்ட அங்கிட்டு போகிறாங்க. டேய் போகாதீங்கடா, நில்லுங்கடா. அலிபாய் அம்மாடி, இந்த மேட்டில் ஏறி வரக்குள்ளார அவ்வளோதான் நடத்துருக்கு. சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க 3 பேரும். நேற்று இந்த சிச்சாக்காட்டில் இந்த முருங்கை, கல்யாண முருங்கை வெட்டி இங்கிட்டு நாற்று போட்டாங்க. கட்டிங்ஸ் போட்ட அந்த வேஸ்ட்லாம் அங்கே போட்டிருந்தாங்களா, அதை போய் திங்க போயிட்டாங்க 3 பேரும். அப்படியே இப்போ நிறையா கூட்டிகிட்டு மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த வெள்ளாட்டை மட்டும் தனியாக கட்டி போட்டு நம்ம பாய்ஸ்லாம் தனியாக கட்டி போடணும். இல்லாட்டி அவள் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவாள். மழை தூத்த போட ஆரம்பிக்குது. அது வேறு ஒரு பக்கம் தலைவலி. அது எப்போ தூத்த போடுது, எப்போ மழை பெய்யுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. பேஞ்சால் பெருசாக பேஞ்சிட்டு விட்டுருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ தூத்த போடுற மாதிரி சாரல் அடிக்குதா, அப்புறம் அப்படி நின்றுக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்று தூத்த போடும். ஒரு முழுமையாக பெய்ய மாட்டேங்குது. ஸோ இப்போ மத்தியானம் ஒரு 2:30 மணி அளவில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெயில் வருது. காலையிலேருந்து இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ஒரு பயம்னா, இந்த வெயில் லைட் அடித்தாலும் சாயங்காலம் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா போதும், பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. காட்டையில் போய் உக்காந்தா கரெக்டாக இந்த சாயங்கால நேரம் மழை பிடிச்சிருதா, சுத்தமாக பொழப்புக்கிட்டு போயிடுது. ஸோ அப்படி போயிட்டு நம்ம ஆடுங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். கூட்டிகிட்டு வந்து தூக்கி அடைச்சி விட்டு போட்டு நேரங்காலத்துலேயே கடைக்கு போய் உட்கார வேண்டியதுதான். 2 பேரும் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கையோடு கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். நேரங்காலத்துலேயே போட்டுன்னு கூட்டிகிட்டு போய் பத்துன்னு அடைச்சி விட வேண்டியதுதான். எங்கே அவ்வளோதானா, அங்கே இருக்குது. கட்டி போட்டு தானே வச்சுட்டு போனேன். யார் அவுத்துட்டா, யார் அவுத்துட்டதுன்னு தெரில. இந்த குச்சி சுற்றிக்கிட்டு போகுது. வா வா. ஸோ நம்ம சேவல் வந்து 1 2 3 அது 1 4 கோழிகளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார் தூர. இப்போ தான் இது இந்த கிரே கலர் கோழி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பழகுது. சரி, ஆடுகளை இங்கே கட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் மேயிட்டோம். லைட்டாக வெயில் வருது, அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி மொத்தமாக அடைச்சிக்கலான்ட்டு இப்போதைக்கு கோழி மட்டும் அடைச்சி விட்டுலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக ஆட்டை அடைச்சிக்கலான்ட்டு ஆட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்கு. கொஞ்சம் இங்கே மேய்ட்டுன்ட்டு எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போடா, வா போ. அவன் பாருங்க அலிபாய், நம்ம அங்கே கூண்டுக்கு போகிறோமா, அவனுக்கு அதை தீனி வைப்போன்னு சொல்லி போட்டு மேயறதை விட்டு போட்டு நம்ம கூட வராங்க. என்னென்ன வேலை காட்டுறான். நல்லா சாப்பிடுது. இங்கே நிறையா தீனை இருக்குது, சாப்பிட்டுட்டோம். விஜய் அண்ணா கொஞ்சம் முருங்கையை வெட்டி கட்டி விட சொல்லியிருக்கேன். ஓடு 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 ஓடு, எல்லாம் வந்துட்டிங்களா? கிண்ணி கோழி மட்டும் அங்கே இருக்குது கத்திக்கிட்டு உக்காந்து. விஜயண்ணா கொஞ்சமாக வெட்டுங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கட்டுங்க. அங்கே இருங்க, அங்கே வெட்டிக்கிட்டு இருக்காரு சார். எங்க சார்?
எவ்வளோதான் மேவு கம்மியாக இருந்தாலும் அது சாப்பிட்றது கம்மியாக தானே சாப்பிடுது, வேஸ்ட் பண்ணிடுது இல்லை. கொஞ்சமாக வெட்டுங்க, அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் வெட்டிக்கலாம். அந்த இங்கே இங்கே இருக்கு பாருங்க, இங்கே வாங்க. இதுங்க ரெண்டு மட்டும்தான் இன்னும் உள்ள வரணும், கிண்ணி கோழி இன்னும் உள்ளார வரணும். கோழி அடைச்சிட்டோம்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. பொறுமையாக ஆட்டை எப்போ வேண்டாலும் கொண்டு வந்து கட்டிக்கலாம். இந்த ஆடு கொத்து வெளியே ஒழுங்காக போடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்படி குப்பை மாதிரி போட்டுட்றீங்க. ஆ ஓடு 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 ஓடு, படி 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 படி, போ 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 போ. ஆ போகல, உள்ளே போ. பாருங்கண்ணே, தானாக போனால் போவாளுங்க, நம்ம விரட்டினா போகிறதில்ல. அடிங்க போ. நீ 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 போயிட்டேன்னா அவள் போயிடுவா. போ நீ போ, உள்ள போ. ஓ, கருப்பு கோழி அங்கே முன்னாடி நிற்குதா? அதுதான் ஒருத்தி போயிட்டா உள்ளார. வாத்துங்களாம் எல்லாம் உள்ளார வந்துருச்சு. ஏய் பாருண்ணே, எங்கள்கிட்ட கொத்து வாங்க எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா வாங்கிடும், எப்படியாச்சும் கொத்து வாங்கிடும். ஒரு நாளாச்சும் கொத்து வாங்காமல் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆக முடியல. இந்த வேலை அடிச்சு விட்ற வேண்டியதான். இது ஒன்று மட்டும் இருக்குது. சரி, நீ மட்டும் என்ன பண்ணுற வெளியே? இங்கே வேறு டைம் அது போயிட்டு கடையில் பையனை கொஞ்சம் நேரத்துலேயே மாற்றி விடணும். அது வேறு ஓட் 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 பொறுங்க 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 விஜயனா பொறுங்க. இந்த இது மட்டும் துரத்திக்க. ஏய் இந்த பொடி 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 உள்ள பொடி உள்ள பொடி போ உள்ள போ உள்ள பொடி உள்ள உள்ள போ. ஆ போ ஏர் ஏர். ஆ வெரி குட். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இந்த கிண்ணி கொடி இன்னைக்கு என்ன ராவடி பண்ணுது பாருங்களேன். இங்கே மேலே ஏறி உக்காந்துக்கிட்டா, கூண்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு கீழே இறங்க வேணாங்கிறா. ஐயா இருந்த குச்சித்துக்கு மேலே போட்டேன். அரை பைத்திக்கு வரப்ப பாடி இருந்தது ஒரு குச்சி, அதையும் தூக்கி மேலே போட்டு விட்டேன். இறங்குது இறங்குது இறங்கு. அவன் எங்கே இருக்க? இங்கே இறங்கி வேணாங்கிறா பாருங்க. இறங்கித்தோட இங்கே நின்றுக்கிட்டு என்ன ராவடி பண்ண. ஐயோ இவனுக்கு எதுவும் வந்துட போகிறாங்க. ஏய் இறங்க. ஐயோ எல்லா குச்சியும் தூக்கி பைத்தியக்கார என்னாட்டு மேலே போட்டுக்கிட்டு இருக்கேன். கல்ல கில்ல போடாமல் ஓடு ஓடு ஓடு
அங்கே நின்றுக்கிட்டு இறங்க வேணாங்கிற இறங்கினா அழகாக உள்ள போயிடுவா கம்முன்ட்டு. ஏன் இப்படி இது பண்ணுறான்னு தெரியல. அப்பா இறங்கிட்டாப்பா. எங்கே போனா? இவனுங்க வேறு வெளில வரக்கூடாது. எல்லாம் இன்றைக்கி இந்த முருங்கை இலை கட்டவும் பொழந்து எடுக்கிறானுங்க. முருங்கை இலையை முருங்கை இலை நல்லா சாப்பிட்றாங்க. ஐயே இவன் வரான். டைம் வேறு ஆகிட்டே போகுது. இன்றைக்கி ரொம்ப ஷெட்யூல்டு டைம் தான் இருக்குது. எங்கடி போனாவ? போடி உள்ளே போடி உள்ளார போ உள்ள போ ஏறு. அப்பா அடி ஆட்டு தீனி ஆடு தேங்கிதோ இல்லையோ இந்த கோழிங்க தான் நல்லா சாப்பிடுது. ஆடுங்க இந்த முருங்கையிலையும் நல்லா சாப்பிடுது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு போட்டு உடம்பு ஏற்றினா சரி.